அனைத்து இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் குறைவாக இருப்பதால் நான் விரைவில் என்னை பற்றி அவர்கள் முன்பே படித்து விட்டார்கள். இருப்பினும் ஒரு சில விஷயங்களை நான் மாணவர்களுக்காக நான் அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன். அறிந்து மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் ஒரு தமிழனாய் பிறப்பது அரிது. தமிழனாய் பிறந்ததால் தான் தமிழில் உள்ள இத்தனை இலக்கியங்களை நாம் எளிதாக கற்றுக்கொள்ள இயலாவிட்டாலும் இத்தனை நூல்களை பற்றி நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும். தமிழ் தெரிந்தால் மட்டுமே. வேற எந்த மொழியிலும் எந்த நாட்டிலும் இத்தனை இலக்கியங்கள் கிடையாது. அந்த சிறந்த இலக்கியங்களில் ஒன்றுதான் தெய்வப்புலவர் எழுதிய திருக்குறள் ஆகும். அதை எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் யாரும் அதை படிப்பதில்லை. நானுமே சர்வீஸ்ல இருக்க வரைக்கும் படித்தது கிடையாது. சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் சரி ஏதாவது ஒரு இலக்கியங்களை எடுத்து படிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற போது திருக்குறள் மீது ஆரம்பத்துல இருந்தே அது மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஸோ அதனால எழுதி 4 வருஷம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தினமும் ஒரு திருக்குறள் வாட்ஸ்அப்ல மட்டும்தான் எழுதி போட்டுருக்கேன். ஆனா எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் திருக்குறள் உரை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உரை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை 7 வெண்பா ஈரடி முச்சியரா ஏனைய நாச்சியரா அப்படிங்கிற மாதிரி அந்த குறள் வெண்பாவை தனித்தனியா சீர்களை பிரித்து கிட்டத்தட்ட ஒரு அகராதி மாதிரி நான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பகுதிகளாக அதிகாரங்களாக பிரித்து கிட்டத்தட்ட 1400 பக்கங்களுக்கு மேல் அதற்கு விளக்கம் எழுதியுள்ளேன். அதை படித்தவர்களே எனக்கு பாராட்டு அளித்தவர்கள் ஒரு அகராதி என்று தான் சொன்னார்கள். அது விளக்கம் அல்ல, அந்த ஒவ்வொரு வெண்பாக்கும் தனித்தனியாக ஒரு விளக்கமாக எழுதியுள்ளேன். முதலில் நான் இந்த புத்தகத்தை இன்பத்துப்பாலின் இன்பம், காமத்துப்பாலில் தான் இந்த புத்தகத்தை நான் முதல் வெளியிட்டேன். நான் அறத்துப்பால், பொருட்பாலை பற்றி நாம் நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் இன்பத்துப்பாலை நம்ம காலேஜ் லைஃப்லையும் சரி ஸ்கூல் லைஃப்லையும் சரி இதை நம்ம ஏதோ தெரியல அவாய்ட் பண்ணிடுறோம். அது காரணம் அது நமக்கு வேண்டாத சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இன்பத்துப்பாலை பற்றி திருவள்ளுவர் 250 திருக்குறள் எழுதியிருக்கார். இப்போ இந்த இனப்பெருக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் இப்பொழுது நம்ம உலகத்தில் உள்ள அந்த டைனோசர்லாம் அழிஞ்சே போச்சு. ஆனால் இனப்பெருக்கம் கிடையாது. அது எப்படி இருந்தது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அப்படின்னு அந்த இனப்பெருக்கம்